நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? ஒருத்த வந்து என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் உன்னை பார்க்க வந்திருக்கேனா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன அர்த்தம்? உன் கூட வாழ வந்திருக்கேன்னு அர்த்தம். எஸ், உன் கூட வாழ வந்திருக்கேன்னு அர்த்தம். நான் என் அப்பாவையும் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஜெகன். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா ஜிஜே? வேண்டாம் அத்தை, இப்போதான் செல்வி கொடுத்துட்டு போனா. அது மட்டும் இல்லை, வயிறு என்னமோ கடமுடான்னு இருக்கு. அது ஒரு பயத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கு, அப்புறம் போக சரியாகுது. அப்புறம் பாசம் அதிகமாகிடுது பொண்ணு மேலே. அது பயத்தினால பாசமா, பாசத்தினால பயமா தெரியல. ஒருவேளை என்னோட பிபியால் அப்படி இருக்குமோ? தப்பு பண்றவங்களுக்கு பொதுவா வர வியாதி தான் இது. நான் என்ன, ஆமாம்மா, தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை கடத்தினது தப்பு தான். ஆனால் மாமா சார் தான் உங்களை கடத்தினாருன்னு நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்க. அது சாதாரண விஷயம் இல்லை அத்தை, ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா நான் உள்ளே இருந்திருப்பேன். நான் வெளியே இருக்கேன், மாமா சார் தலைமறைவாக இருக்காரு. போலீஸ் அவரை தீவிரமாக தேடிட்டு இருக்கு. அதை நினைச்சு நீங்க கவலைப்படலையா அத்தை? இல்ல, கவலைப்படல. நான் என்ன பண்ணாலும் செல்வி அதை கண்டுக்க மாட்டா, போனா போதுன்னு விட்டுருவா. அதே மாதிரி நீங்களும் மாமா சாரை விட்டுருவீங்களா? இல்ல அவர் உங்களை கடத்தலைங்கிற உண்மையை சொல்லி என்ன காட்டி கொடுத்துருவீங்களா? இப்ப எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, மனைவிங்கிறவ எப்பவுமே மன்னிக்கிறவ, மனசு மாறுறவ, அதனால தான் கேட்டேன். நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு பயந்து சாக வேண்டியிருக்கு. என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அப்பா, என்ன காவேரி? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. அது உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஏன்பா இப்படி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க? யாரை கன்ஃபியூஸ் பண்ற? இல்ல, ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்கன்னு கேக்குறேன். நோ, ஐ அம் ஓகே. அம்மா எங்கப்பா? அம்மாவும் அத்தையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்க, கல்யாண தேதி மற்ற விஷயம்லாம் பேசுறதுக்காக. எப்போ வருவாங்க? எப்போ வருவாங்கன்னு தெரியல, கேட்கலாம், ஃபோன்ல கேட்கலாம். இல்ல வேணாம்ப்பா, பரவாயில்ல, விடுங்க.
காவேரி. என்னம்மா அப்பா ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல செல்ல காணோம், தேடிக்கிட்டு இருக்கேன். செல்ல யாராவது பெட்டுக்கடியில வைப்பாங்களா? சார்ஜர் பென் இங்க தான் வச்சிருந்தேன், அதான் தேடிட்டு இருக்கேன் எங்க வச்சேன்னு. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருக்கு. சோ அந்த நினைப்பிலேயே இருக்கிற போல. சரி சீக்கிரம் பாரு, சாப்பிடதாம்மா கூப்பிட்டேன். இதோ நீங்க போங்க, இதை வந்துடுறேன். ஓகே. அப்பா, அப்பா. இங்க இருக்கமா. என்ன செல்லம்? அப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. மகாபலிபுரமா? எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் ட்ரீட் கேட்டாங்கன்னு சொன்னேன்லப்பா, அதான். ஆமாமா சொன்னேன். அதுக்கு நானும் அம்மா வரணும்னு சொன்னியே, அவ்வளவு தூரம் எப்படி வருது? இங்க எங்கேயாவது பக்கத்துல வச்சு கூடாதா? இல்லப்பா, ஒரு சேஞ்சுக்காக மகாபலிபுரம் போலான்னு சொல்றாங்கப்பா. சரி சரி. இப்போ உனக்கு ட்ரீட் அங்க போய் கொடுக்கணும்னா நிறைய பணம் வேணுமே, கேஷ் இல்லையா என்கிட்ட? அப்பா மறந்துட்டீங்களா? நீங்க தான் லாஸ்ட் வீக்கே பிளாங்க் செக்ல சைன் பண்ணி கொடுத்தீங்கல்ல, பணம் வேணும்னா எடுத்துக்கோன்னு. அது இருக்கு. அது வச்சிருக்கியா? ஓகே ஓகே. போற வழியில எடுத்துப்பேன்ப்பா. சரி. இப்போ நீ மகாபலிபுரம் போறத அம்மா கிட்ட சொல்லிட்டியா? போன்ல சொல்லிக்கிறேன்ப்பா. சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். ஈவினிங்குள்ள வந்துருவேன்ப்பா. சரி, பாய்மா. சரிப்பா. எதுக்கு செக் புக்கு, நகை, ஏடிஎம் கார்டெலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? உன்னை துணியே எடுத்துகிட்டு வர வேணாம் தானே சொன்னேன். லூசு மாதிரி பேசாத. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க இருப்போம், செலவுக்கு என்ன பண்ணுவோம்னு யோசனை பண்ணி பாத்தியா? அதை நான் பாத்துக்கிறேன் காவேரி, உனக்கு என்ன? ஜெகன், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிக்கலா ஒத்து வராது. நீ என்ன கஷ்டப்படாம பாத்துப்பியோ இல்லையோ, நான் உன்னை கஷ்டப்படாம பாத்துக்கணும். அதனாலதான் என் வீட்டுல இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரிஞ்சா எடுத்துட்டு போக விட்டுருவாங்களா? என்ன காவேரி, அன்னைக்கு நான் எதுவுமே பண்ணாம உங்க அப்பா நான் பைக்கை திருடுனேன் என் மேல கேஸ் கொடுத்து என்ன உள்ள வச்சாரு. இப்போ இதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சா நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டா என் மேல ஒரு கேஸ் கொடுத்து என்ன உள்ள வைக்க மாட்டாரா? நான் விட்டுருவேனா? இதெல்லாம் நான் தான் எடுத்துட்டு வந்தேன் நான் சொல்ல மாட்டேன். நீ சொன்னா விட்டுருவாங்களா? இது பாரு ஜெகன், இந்த நகையெல்லாம் எனக்காக வாங்கினது. யாருக்கு என்ன கல்யாணம் பண்ணாலும் இதெல்லாம் கொடுத்துதான் அனுப்புவாங்க. அண்ட் மோர் ஓவர், இந்த ஏடிஎம் கார்டு எங்க அப்பா நான் யூஸ் பண்றதுக்காக கொடுத்தது. செக் புக்ல கையெழுத்து போட்டது செலவுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்தது. இத்தனை நாள் இதெல்லாம் யூஸ் ஆகல, இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. என்னடா அப்படி பாக்குற? இல்ல, உங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வர ஒரு வகையில அது நினைச்சாக்கும் சந்தோஷமா இருக்கு. உன்னை பெருசா மட்டும் நினைச்சு நான் வரல, முழுசா நம்பி வந்திருக்கேன். வா போலாம். இதெல்லாம் வேண்டாம் காவேரி. வா போலாம். இது புடி. செல்வி அம்மா, என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்க சொன்னாங்க. முகூர்த்த நாள அவங்களே பாத்துட்டாங்க. வெரி குட். முகூர்த்த தேதி பாத்துட்டாங்களா? அது ஈஸி. மண்டபம் பாக்குறது ஈஸி இல்லையே. அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் மாப்பிள்ள. நான் கவலைப்படாம வேற யாரு கவலைப்படுவாங்க? பொண்ணை பெத்தவன் நான் தான் கவலைப்படணும் முதல்ல. ஐயோ, சொல்ல வந்ததை சொல்ல விடாம ஏன் படபடன்னு பேசிட்டு இருக்கீங்க? மண்டபம் பாக்குற கவலை உங்களுக்கு வேண்டாம், நாங்களே பாக்குறோம்னு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டாங்க. அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? சொல்ல விட்டாதானே. செல்வி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பத்தி விசாரிச்சாங்களா? விசாரிச்சாங்க. அக்கறையே இல்லாத அப்பா எப்படி இருக்காருன்னு விசாரிச்சாங்க. உங்களை கேட்டேனா? பின்ன
போகும்போது நீங்களும் வாங்கன்னு செல்வி கூப்பிட்டால, வந்திருக்கலாம்ல. வந்திருந்தா சரோஜினி அத்தையை யார் பாதுகாப்பா பாத்துக்கிறது? பா, இப்படிதான் ஏதாவது ஒரு சாக்க சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியது. உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா எனக்கு எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த பூவை கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? பூவை கொண்டு போய் உங்க காதுல சுத்த போற. இவ்வளவு பூ என் காதுல சுத்த முடியாது. பேசாம இருங்க. இந்த பூவை கொண்டு போய் காவேரி தலையில வச்சு விட சொல்லி அவங்க மாமியார் கொடுத்து அமிச்சாங்க. அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? சொல்ல விட்டா தானே. பா, காவேரி. காவேரிக்கு தலையில பூ வைக்கணும்னா நீங்க மகாபலிபுரம் போகணும். மகாபலிபுரமா? மகாபலிபுரமா? மகாபலிபுரம் எதுக்கு போனா? அது ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொன்னல, அதுக்கு போயிருக்கா. என்ன ஜிஜே, ட்ரீட் கொடுக்கறதுக்கு சிட்டில வேற இடமே இல்லையா? அப்படி இல்லை செல்வி, ஒரு சேஞ்சுக்கு அங்க போறேனேன்னு சொன்னா, நான் தான் போயிட்டு வான்னு சொன்னேன். உங்ககிட்ட போன்ல சொல்றேன்னு சொன்னாலே, சொல்லலையா? என்கிட்ட அவ பேசுறதா நான் போக வேண்டான்னு சொல்லிருப்பேன். அவளை தனியா வெளியே அனுப்ப வேண்டான்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். அவ தனியா போகல, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருக்கா. ஏங்க, கல்யாணம் பேசி முடிச்ச நேரத்துல ஏங்க இதெல்லாம்? ஏன் இப்படி வெளியே அனுப்புறீங்க? செல்வி, மகாபலிபுரம் ஒன்றும் மகாராஷ்டிரால இல்ல, இங்க பக்கத்துல 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஈவினிங் வந்துட போறா, ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? இவர் பேச்சே சரியில்லை புள்ள. இவர் சொல்றத பார்த்தா மகாபலிபுரத்துக்கு போன்னு இவர் தான் ஐடியா கொடுத்துருப்பார் போல் இருக்கு. இனிமே அப்படிலாம் போக வேண்டாம்னு அழகா எடுத்து சொல்லிடலாம் செல்வி. பாரு செல்வி, டாக்டரத்தை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, ஆனா உங்க அம்மா தூண்டி விடுற மாதிரி பேசுறாங்க. நான் ஒன்னும் தூண்டி விடல. இப்ப ஏன் அவளை அமிச்சிங்க? இருங்க, காவேரி இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வீட்டுல இருக்க போறா. அவ இருக்கிற வரைக்கும் அவ மனசுப்படி சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. நான் என்ன சொன்னாலும் அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்வேன். செல்வி, நீ மத்தவங்க பேச்செல்லாம் கேட்காத. ஐயே, இந்த ஆளுக்கு நல்லது சொன்னாவே பிடிக்காது போல் இருக்கு. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் கேஷ் எடுத்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கேஷ் கவுண்டர் எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. கேஷ் வித்ட்ரா பண்ணணும். நீங்க தான் அக்கவுண்ட் ஹோல்டரா? இல்ல சார், எங்க அப்பா. எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பேரர் கிட்ட கொடுக்க முடியாதுமா. அக்கவுண்ட் ஹோல்டர் தான் வரணும். இல்ல சார், அப்பா கொஞ்சம் வேலையா இருக்காரு, அதான் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. வாங்கம்மா, மேனேஜர் கிட்ட பேசலாம். சார், இந்த பொண்ணு இந்த செக்கை வித்ட்ரா பண்ண வந்திருக்காங்க. அமௌண்ட் பெருசா இருக்கு. அக்கவுண்ட் ஹோல்டர் யாரு? எங்க அப்பா தான் சார், மிஸ்டர் ஜெயதேவ். ஓ, ஜெயதேவ் சாரா? எப்பவுமே உங்க அப்பா தானே வந்து வித்ட்ரா பண்ணுவாரு. இன்னைக்கு என்னம்மா நீ வந்திருக்க? இல்ல, நான் உன்னை பார்த்ததே இல்லைம்மா. நீ தான் அவர் டாக்டர்னு எனக்கு தெரியாதே. அதனால தானேம்மா நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்க தயங்குறேன். அவங்க ஃபாதர் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாம் சார். அப்பாவோட நம்பர் சொல்லுமா. என்னம்மா நம்பர் கேட்டா திருன்னு முழிக்கிற? எனக்கே அப்பா நம்பர் தெரியும், நானே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சார், நீங்க பண்ண வேணாம் சார். என் செல்போன்லேயே பேசிட்டு நானே உங்ககிட்ட கொடுக்குறேனே. யார் ஃபோனில் பேசினா என்னம்மா? நானே என் ஃபோனில் பேசுகிறேன். ஹலோ, நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன். ஜெயதேவ் சார் இருக்காரா?
ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, உங்களுக்கு ஃபோன். யாரு? பேங்க் மேனேஜர் பேசுறாரு. ஹலோ, நான் தான் மேனேஜர் பேசுகிறேன். பணம் ட்ராப் பண்ண சொல்லி உங்கள் பொண்ணுக்கிட்ட செக் கொடுத்து அனுப்பிச்சிருந்தீங்களா? ஆமாம் சார், கொடுத்து அனுப்பியிருக்கேன். பேர் கூட காவேரின்னு சொன்னாங்க. ஆமாம் சார், காவேரி என் பொண்ணு தான். பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன். இந்தாம்மா. என்னங்க, பேங்க் மேனேஜர் கிட்ட காவேரி பத்தி பேசுறீங்க? இல்லை, அவ பேங்க்குக்கு பணம் எடுக்க போயிருக்கா. மேனேஜருக்கு ஏதோ டவுட் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. என்கிட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன். அவ பணம் எடுக்க வேண்டாம், மகாபலிபுரத்துக்கு போக வேண்டாம், எனக்கு கொடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ கூடாதுன்னா எப்படி? என்னங்க, பணத்தை வேஸ்டா செலவு பண்ண போறா. எவ்வளவு எடுக்க போறான்னு கேளுங்க. என்ன பெருசா ஒரு 10,000 ரூபாய் எடுக்க போறா? இதுக்கு போய் போகக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது, போயிட்டு வரட்டும். அப்பா. காவேரி, நான் தாம்மா பேசுறேன். அப்பா, நீங்க செக் கொடுத்து பணம் ட்ராப் பண்ணிக்கோன்னு சொன்னீங்களப்பா? ஆமா. மேனேஜர் எப்பவுமே உங்க அப்பா தான் வருவாரு, நீ வந்திருக்கியேன்னு கேக்குறாருப்பா. அப்படியா கேக்குறாரு? நீ அவர்கிட்ட கூட, நான் பேசுறேன். அப்பா பேசணுமா? சொல்லுங்க சார். ஏன் சார், செக்கை யார்கிட்ட கொடுத்து அனுப்பினா என்ன? பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே சார்? அதை விட்டுட்டு வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்லை சார், எங்களுக்கு டவுட் வந்தா அதை கிளியர் பண்றதுல தப்பு இல்லையே சார். புரியுது, ஓகே. அவ ஏன் பொண்ணு தானா டவுட்டை கிளியர் பண்ணிக்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. அவ ஏன் பொண்ணு தான். என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். வேண்டாம் வேண்டாம் சொல்றேன்ல. நான் பேசணுங்க அவகிட்ட. சார், கொடுக்க வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? இல்ல சார், அது என் ஒய்ஃப் கிட்ட பேசினேன் சார். கொடு சார். நீங்க எவ்வளவு அமௌண்ட் செக் கொடுத்துருக்கீங்க? ஏன் சார் திருப்பி திருப்பி அதே கேக்குறீங்க? கொடுத்து விடுங்க சார். சரி சார். கேஷியர், செக் பாஸ் பண்ணிடுங்க. போமா, ஓகே போய் வாங்கிக்கமா. தேங்க்யூ சார். நான் போன் பேசணும்னு சொல்றேன், நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க. கட்டிங் வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவார் மனுஷன். நீங்க சும்மா இருக்கீங்களா? அவ போன்ல இருந்து பேசல, பேங்க் போன்ல இருந்து பேசினா. பேச வேண்டாம் தான் கொடுக்கல. ஏன் பேங்க் போன்ல பேச இவ பேசுறது கேட்காதா இல்ல அவங்க பேசுறதா கேட்காதா? நீ பேச பிள்ளை, இதுல என்னமோ இருக்கு. பணம் எடுத்தாச்சு, வா போலாம். ஏய், பணம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? மேனேஜருக்கு சந்தேகம் வந்துருச்சுப்பா. மாட்டிப்பேனோ நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். செல்வி, சும்மா இருங்க, பேசுறோம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவளை. ஹே, அப்பா பேசுறாரு. பேசு. அப்பா, பணம் எடுத்துட்டேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. காவேரி, நான் அம்மா பேசுறேன். நீ காவேரி, காவேரி. என்ன? ஏய், எதுக்கு ஃபோனை கட் பண்ண? ஏய், அப்பா நினைச்சு நான் பேசினேன்ப்பா. அம்மா பேசுறாங்க, அதான் கட் பண்ணிட்டேன். அப்பாவை கூட ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா அம்மாவை ஏமாத்தவே முடியாது. சரி வா. எனக்கு போனை கட் பண்ணிட்டா. அப்பன மாதிரி இப்ப அவளும் போனை கட் பண்ணா. என்ன திமிரு? விடாத, இதுல என்னமோ இருக்கு, சம்திங். இல்ல இல்ல இல்ல, நீ பேசு செல்வி, பேசு, விடாத. நீ குடு. சும்மா இருங்க. நான் பேசுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ, நீ பேசுறன்னு தெரிஞ்சு ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குல்ல. இருங்க நீங்க. இதான் உங்ககிட்ட அம்மா திட்ட போறாங்களே, நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. நீங்க அதை பெருசாக்குங்க, ஊதி விடுங்க. இவர் கிடக்குறாரு பிள்ளை, நீ பண்ணு. எனக்கு என்னவோ படபடன்னு பயமா இருக்கு, நீ பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாமா? ஏன் அப்படி பண்ற? இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்க ஜெகன். நாம எங்க போறோம்? உங்கள் அம்மா கிட்ட நீ ஃபோனில் பேசி சமாளிச்சிருந்தனா சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. கட் பண்ணதும் சந்தேகப்பட்டிருப்பாங்க. நிச்சயமாக மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்ட. உங்கள் அம்மாவோட சந்தேகம் இந்நேரம் அதிகமாயிருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. நீ மகாபலிபுரம் போகலன்ற விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா இருப்பாங்களா உங்கள் அம்மா? இந்நேரம் உங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவங்க யார்? டிஜிபி. விட்டுருவாங்களா? நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருப்பாங்க. சரி, இப்போ என்ன பண்றது ஜெகன்? கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் ஃப்ளைட்டில் போனால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. இந்நேரம் ஏர்போர்ட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும். அதனால் கடல் வழியாக போனால் தான் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்.
கடல் வழியா போனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ற? நம்ம இந்த வழியாக போவோன்னு உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கேருந்து எலக்ட்ரிக் போட்டில் விசாகப்பட்டினத்துக்கு போனோம்னா ஒரு 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். அங்கே எங்கள் மாமா இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு நம்மளை சேஃபாக பார்த்துக்குவார். அவருக்கு அங்கே நிறைய செல்வாக்கு இருக்குது. மீனவர் குப்பமே அவர் பின்னால் இருக்குது. சரி, போட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். டேய், எங்கடா போய் தொலைஞ்சிங்க எவ்வளோ நேரம்? முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதாடா. திடுதுப்புன்னு சொன்னா போட்டை ரெடி பண்ண வேண்டாமா? சரி, இப்போ ரெடி ஆச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு, போட்டு வந்துட்டு இருக்கு. டேய் ஜெகன், விசாகப்பட்டினம் போன உடனே நல்ல கோயிலை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாட்டினா பிரச்சனை ஆயிடும். டேய், பேசாம இவங்க 2 பேருக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இப்போ நீ கல்யாணம் பண்ணினா மாட்டிக்குவேன். விசாகப்பட்டினத்தில் உங்கள் மாமா இருக்கார்ல, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்க. டேய் ஜெகன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்களை மறந்துடாதடா. மறக்க மாட்டேன்டா, சத்தியமாக மறக்க மாட்டேன். நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என் காவேரி தாண்டா எனக்கு முக்கியம். என் உயிர், என் உலகம் என் காவேரி தாண்டா. செல்வி, தேவையில்லாம கவலைப்படாத செல்வி. காவேரி வந்துருவா இப்போ. இல்லம்மா, அவளும் ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. அதுக்காக சாப்பிடாம இருக்கலாமாம்மா? எப்படிம்மா சாப்பிட முடியும் சொல்லுங்க? நான் சாப்பிட்டேன்னா இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா? நமக்கே சாப்பிட மனசு வராதப்போ பாவம் செல்வி மட்டும் எப்படி சாப்பிடுவா? ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு கட்டு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா உன் புருஷன் தான். நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க, அதனால தேவையில்லாம பட்னியா இருக்கீங்க. எனக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது. அதனால சாப்பிட்டேன், சாப்பிடுவேன். சாப்பிடுங்க சாமி, நல்லா சாப்பிடுங்க, பட்டாதான் உங்களுக்கு புரியும். நான் சாப்பிடுறேன். நீங்க ஒருவேளை சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லதுதான். என்ன ஆச்சு இப்போ? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? செல்வி, நீ பயந்துருவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லல புள்ள. நேற்று ராத்திரி தூங்குறப்போ காவேரி வீட்டை விட்டு ஓடி போய் கடல்ல விழுந்த மாதிரி கனவு கண்ட புள்ள. சரிதான், ஏற்கனவே அவ டென்ஷன்ல இருக்கா. நீங்க இன்னும் ஏத்தி விடுங்க. இது பாருங்க அத்தை, நீங்க பாக்குற கனவெல்லாம் பலிக்காது. அந்த நினைப்பு வேற இருக்கா உங்களுக்கு? வாயை மூடிட்டு இருங்க. என்ன ஜெகன், போட் வந்துருன்னு சொன்ன, இன்னும் எதுவும் வர மாதிரி தெரியல. போட்டில் ஏதோ ப்ராப்ளமா? சரி பண்ணிட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன். போகிற வழியில் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான். சரி, சரியாறதுக்கு இவ்ளோ நேரமா? ஜெகன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெகன். போன டேய், இந்தடா என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளுடா. டேய் சுவிட்ச் ஆஃப்டா. டேய், ஆன் பண்ணுறோம். சரி, ரிங் போகுதுடா, எடுத்துவாடா ஜெகன். டேய், அவனே ஃபோன் பண்ணுவான்டா. செல்வி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதம்மா. ஒரு ஃபோன் பண்ண அவளுக்கு. எத்தனையோ தடவை பண்ணிட்டேன், போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஒன்ஸ் மோர் பண்ணுமா, எனக்காக இன்னொரு தடவை பண்ணு புள்ள. டேய், எங்கடா அந்த குப்பு? எங்கேயாவது போய் மாட்டி விட போறான்டா. குப்பு அப்படிலாம் செய்ய மாட்டான்டா. போன் அடிக்குது. பேசு. நான் சொல்ல போட்கார ஃபோன் பண்ணிட்டா பாரு. முதல்ல பேசுறான். ஹலோ, சொல்ற கபாலி. யாரோ ஆம்பளை பேசுறாமா? பரவாயில்லமா, பேசுறீங்கன்னு கேளு. ஹலோ, இது காவேரி செல்லு தானே? ஆமா, நீங்க யாரு? நான் காவேரி அம்மா பேசுறேன். காவேரி கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. காவேரியோட அம்மாடா. வேணாம், கட் பண்ணு ஜெகன். தப்பு காவேரி, பேசு. ஏதாவது பேசி சமாளி, சொன்னா கேளு. எங்க அம்மாக்கு டவுட் வந்துரும், புரிஞ்சுக்கோ.
ஹலோ பேசு சொன்னா பேசு ஐயோ வேண்டாம், புரிஞ்சுக்கோ ஜெகன். சொன்னா கேளு பேசு. அம்மா காவேரி, காவேரி எங்கடி இருக்க? உனக்கு போன் பண்ணி எங்கடி இருக்க? ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஸ்பென்சர் பிளாஸுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் கூட மகாபலிபுரம் போறதா உங்க அப்பா சொன்னாரு. ஆமாம்மா, மகாபலிபுரம் போயிட்டு வந்துட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொன்னாங்கம்மா. அதான் ஸ்பென்சர் பிளாஸாக்கு வந்திருக்கோம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துருவேம்மா. ஹலோ ஹலோ காவேரி, அம்மா பேட்டரி லோவா இருக்குமா? அம்மா ஹலோ. ஐயோ என்ன காவேரி? அம்மா ஃபோன் எப்போ வேணாலும் கட் ஆகுமா? தப்பா நினைக்காதீங்கம்மா. காவேரி என்ன என்ன புள்ள சொல்ற? காவேரி அம்மா ஹலோ ஹலோ. அம்மா பேட்டரி லோ ஆயிடுச்சுமா. காவேரி என்ன பிள்ளை என்ன போன் ஆஃப் ஆயிடுச்சு. ஏதோ பேட்டரி லோன்னு சொல்ற. போய் சொல்ற புள்ள, போய் சொல்ற. நீ மறுபடியும் பண்ணு, விடாத பண்ணு. என்ன பிள்ளை அடிக்குதா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவ தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கேன்னு சொல்றால, ஏன் கவலைப்படுற? இல்லங்க, அவ போய் சொல்றா. அவ எந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் இல்லங்க. அவ ஷாப்பிங் போயிருக்கான, அங்க சத்தம் கேட்கும், ஆளுங்க நடமாடுற சத்தம் கேட்கும். ஆனா எனக்கு கடல் சத்தம், அலை சத்தம் கேட்டுச்சுங்க. அவ எங்கயோ ஒரு பீச்ல தான் இருக்கா. அவ ஏதோ போய் சொல்றா. போய் சொல்லனா அவ ஏங்க மறுபடியும் போனை கட் பண்ணோம்? அதுவும் போன் பண்ண அவ தானங்க எடுப்பா. இல்ல வேற ஒரு பையன் போன் எடுக்கறாங்க. அவ குரல்ல ஏதோ ஒரு நடுக்கம் தெரிஞ்சதுங்க. எனக்கு தெரியும் அவ ஏதோ தப்பு பண்றா. இல்ல நீ சந்தேகப்படுற, அவ்வளவுதான். எல்லாமே சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. இல்ல நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்க, அதனால தான் உனக்கு பயமா இருக்கு. எனக்கு தெரியும், அவளை பத்தி தெரியும், அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவ போயிட்டு நிச்சயமா வந்து. இல்லங்க, நீங்க ரொம்ப விட்டு கொடுக்குறீங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. புள்ள எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க பேசாம இருக்கீங்களே. என்ன நடக்குது என்னமோ? ஐயோ, நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கும் புரியாது. என்ன செய்ய சொல்றீங்க? நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். அவ போய் சொல்றா ஜிஜே. எப்படி தெரியும் போய் சொல்றானே? எப்படி தெரியும்? எப்படி? ஏன்னா அவ பீச் பக்கத்துல இருந்து பேசுறா. ஸ்பென்சர் பிளாசால இருக்கேன்னு போய் சொல்றா. அவசரப்பட்டு வர அம்மா கிட்ட போன்ல பேச வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டவுட் வந்துற போது பாரு. இந்த போனால நம்ம இன்னைக்கு மாட்ட போறோம் பாரு. இந்த போன் இருந்தா தான நம்ம மாட்டுவோம். ஏய் ஓ ஜெகன், போன் போனா 1000 வாங்கிக்கலாம். எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். புரியுதா? மகாபலிபுரத்துக்கு அவ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுக்கறானா, வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு பேங்க்ல போய் பணம் எடுக்கணும்? செக்ல எவ்வளவு ஃபில் பண்ணி கொடுத்தீங்க? நான் அமௌண்ட் எதுவும் ஃபில் பண்ணல, blank செக் தான் கொடுத்தேன். blank செக்கா? பாத்தியா, எல்லாம் இவர் பண்ற வேலை தான். இன்னைக்கு போட்டு கொடுக்கல அத்தை, போன வாரம் கொடுத்தேன். அந்த செக் தான் எடுத்துட்டு போயிருக்கா. எவ்வளவு எடுத்தானே தெரியுமாங்க? பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணப்போ செல்வி கிட்ட கொடுத்தா அவ கேட்டிருப்பால. நீ பேங்க்குக்கு ஃபோன் பண்ணு புள்ள. ஐயோ, இப்போ பேங்க் மூடி இருக்குமேம்மா, டைம் ஆயிடுச்சே. எங்க பேங்க் மேனேஜரோட பர்சனல் நம்பர் உங்ககிட்ட இருக்குல? இருக்கு. கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல நீங்க கொடுங்க, நான் பேசுறேன். நானே பேசுறேன். எங்க நீ எதுக்கு பேசணும்? நான் பேசுறேன். எனக்கு என்னமோ சரியா படலங்க. சரியா படல. நான் கேக்குறேன். எவ்வளவு எடுத்துப்பா? இரு. ஹலோ ஹலோ சார், நான் ஜிஜே பேசுறேன். சொல்லுங்க ஜிஜே சார். இன்னைக்கு காலையில என் பொண்ணு பேங்க்குக்கு வந்து பணம் எடுத்தால? ஆமா. எவ்வளவு எடுத்தா சார்? 3 லட்சம் ரூபாய் எடுத்தா சார். ஏன் சார், ஏன் கேக்குறீங்க? இல்ல அது நாளைக்கு ஒரு செக் இஷ்யூ பண்ணோம். அது எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலான்னு தான். ஓகே, தேங்க்யூ சார். என்னங்க, எவ்வளவு எடுத்துட்டு போயிருக்கா? 3 லட்சம். லட்சமா? 3 லட்சம் ரூபாய். $3 லட்சம் எதுக்குங்க எடுத்து போன? இல்ல இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு.
கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு அவன் கூட எங்கேயும் ஓடி போயிட்டல? இல்லைங்க, அவனை மறக்கல. அவன் நம்மளை ஏமாத்திருக்காங்க. என் பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போயிருக்காளா பாரு. எங்க எங்க வீட்ல இருந்து பொம்பதாவை ஏதாவது எடுத்துட்டு போனால? பேக் ஏதாவது எடுத்துட்டு போனால? நான் கவனிக்கல. நீ முதல்ல போய் பாரு புள்ள. போ. என்னங்க இது? ஐயோ, சாவி எங்க? டிராயர்ல இருக்கா? எங்க வச்சிருக்க? எங்க வச்ச? செல்வி, அவ துணி எதுவுமே இங்க இல்ல. செல்வி, அவ துணி எல்லாம் காணோம். பாருங்க. அந்த பாக்ஸ்ல நகை எல்லாம் காணுமே. அதுல பாரு. காவேரி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டா. அவன் நம்மள மோசம் பண்ணிட்டா. எனக்கு தெரியும். நான் எவ்வளவு வாட்டி படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்காம பாவ வாழ்க்கைய மோசம் பண்ணிட்டீங்க. இல்ல ஒண்ணு இல்ல கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவ எங்க போயிருக்காளோ? செல்வி, அவ பீச்ல இருந்து பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லல. நான் போய் பார்க்கறேன். போய் பாப்பீங்க. நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். கவலைப்படாதீங்க. நான் கூட்டிட்டு வரேன். முதல்ல உட்காருங்க தங்கம். டென்ஷன் ஆகாதீங்க தங்கம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. முதல்ல உட்காருங்க தங்கம். இருமா செல்வி, உங்க அம்மாவுக்கு போன் பண்ணிட்டு வரேன். சொல்லு செல்வி. செந்தமிழரசி, நான் சரோஜினி பேசுறேன். என்ன? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? செல்வி பேசுவா. ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். செல்வி பேசுமா, அம்மாட்ட பேசுமா. என்ன செல்வி? காவேரி மோசம் பண்ணிட்டாமா. எல்லாரையும் ஏமாத்திட்டா. என்ன செல்வி, என்ன சொல்ற? எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாமா. அவ எங்கேயும் போயிட்டாமா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவ பேசுறப்போ கன்ஃபார்ம்டா அல சவுண்ட் கேட்டுச்சா? ஆமாமா, எனக்கு அல சவுண்ட் தான் கேட்டுச்சு. பணம் நகையோட போயிருக்கா. ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இல்ல நீ ஒண்ணும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்னமா சொல்லுவீங்க? எல்லாருக்கும் அசிங்கம் தானே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ முதல்ல அழுவுறது நிறுத்து. இவ்வளவு அசிங்கப்படுத்தி என்கிட்ட சொல்லிட்டேன்ல. காவேரிய பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஜிஜா எங்க இருக்காரு? காவேரிய தேடிட்டு போயிருக்காரு. சரி, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். செல்வி கிடைச்சிருவாமா, கவலைப்படாதமா ப்ளீஸ். மோசம் போயிட்டோம். அழாத.
பொண்ணோட அப்பா வந்து நிக்கிறாரியா? எந்த பொண்ணு? அதையோ நம்ம பையன் லவ் பண்ணி நிக்கிறானே, அந்த பொண்ணோட அப்பா வந்து நிக்கிறாரு. ஓ, சம்பந்தியா? ஜெகன் உங்க பையனா? ஆமாங்க. வாங்க சம்பந்தி. பல்ல பேத்துறேன். எங்க உங்க பையன்? தெரியாது. நிஜமாவே தெரியாதா? தெரியாது சொல்லிக்கிறாங்க. போய் பேச மாட்டா சாமி. நீங்க இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. கேக்குறவங்க கேக்குற மாதிரி கேட்டா பதில் சொல்லுவீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. என்னய்யா போலீஸ்க்கு போறேன்னு ஃபிலிம் காட்டி நிக்கிற? பண்ணிக்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிக்க. நான் யார் தெரியுமா? நான் ஒரு குரல் கொடுத்தேனா இந்த ஏரியாவே இங்க வந்து நின்னுக்கிட்டு உன்னை உண்டியிலன்னு பண்ணிட. ஆமா. என்ன மிரட்டறியா? யாரு? நானா எமட்டி நிக்கிறேன்? நீ தான் ஐயா எங்க ஏரியாவுக்குள்ள வந்து என் வீட்டுக்குள்ள பூந்து எங்களே மாட்டி நிக்கிற. சரி விடு. உன் புள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க அதாவது தெரியுமா? இப்ப கேக்குற பாரு, இது நியாயம். என் மாமா எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க எங்க இருக்கானுங்க? சுமாரி என்னடி? இரு சும்மா பெறாண்டிங்கன்னு நம்ம போய் சொல்ல மாட்டோம்னா அவருக்கு தெரிய வேணா? சொல்லியா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈச்சம்பாக்கம் பீச்சுக்கு போய்க்கிறானுங்க சார். ஐயோ உளறிட்டானே. என் மவனை பார்க்க தான் போய்க்கிறானுங்க, நீ போய் பாத்துக்க சார். ஈச்சம்பாக்கம் தானே? ஆமா சார். உள்ள இருக்கிறத போட்டு கொடுத்தியா? உன்னை என்ன பண்ண பாரு, என்ன பண்ண பாரியா? நீ எல்லாம் பாப்பனாயா? என்ன ஜெகன், எப்பதான் போட்டு வரும்? வந்துரும் காவேரி, கவலைப்படாது. இதையே எவ்வளவு தடவை தான் சொல்லிட்டு இருப்பேன். நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெகன். உன் கூட ஓட போற நீ வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. தேடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட்ல தேடுவாங்க. இங்க வர மாட்டாங்க, நீ கவலைப்படாத. டேய் மச்சான், போட்டோ எடுத்து சீக்கிரம் வாங்கடா போலாம். அதான் வருது. சீக்கிரம் போடா. ஏய் ஜெகன், ஜெகன் போடா. ஒண்ணு மெசேஜ் பண்ணுடா. போய்ட்டு வா. தேங்க்ஸ் டா. சத்தியமா எல்லாம் மறக்கவே மாட்டேன். ஓகேடா பரவாயில்லை. காவேரி இரு. சீக்கிரம் காவேரி. காவேரி சீக்கிரம் காவேரி காவேரி ஒரு பிடிக்காத வா வாடி என்ன
ஏண்டி இப்படி பண்ற? ஏண்டி எல்லாரும் இப்படி ஏமாத்துற? யாரு? நான் ஏமாத்துனேனா? ஆமா. நீங்க தான் ஏமாத்துனீங்க. நான் ஏண்டி ஏமாத்துறேன்? என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்துட்டீங்கப்பா. நான் இல்லடி, உன்னை அவன் தான் ஏமாத்துறான். உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண போறான் அவன். யாரு? இவன் ஏமாத்துறானா? ஆமா, அவன் தான் ஏமாத்துறான். சொல்லுங்கப்பா. ஆமா. அன்னைக்கு இவனை நம்ம வீட்ல தங்க வச்சீங்கல்ல, என்ன பண்ணீங்க? துப்பாக்கியை காட்டி மிரட்டி இவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிருக்கீங்க. அது தெரியாம இவன் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம்னு நீங்க பார்த்த மாப்பிளைய கூட நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கூட ஏன் இவனை தூக்கிட்டு போய் கொலை பண்ணணும்னு நினைச்சீங்க? என்னடி நீ? ஐயோ, அவன் கல்யாணத்துக்கு வந்தா ஏதாவது பிரச்சனை வரும் தான் அப்படி பண்ண. உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தாண்டி அப்படி பண்ண. நீங்க இவனை மிரட்டினது தெரியாத வரைக்கும் நான் உங்க பொண்ணா இருந்தேன். அது எப்ப தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்க பொண்ணு இல்ல, இவனோட பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.